அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு குல்ஃபி கட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் மோல்டு கூட தேவைப்படாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி, 10 பாதாம், 10 பிஸ்தா, 4 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துட்டு இது கூடவே பவுடர் பண்ண நட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்புக்கு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாறினோடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ ஐஸ்கிரீம் செட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஸ்டீல் கண்டெய்னரில் ஊற்றிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி ஸ்டீல் டம்ளரில் கூட ஊற்றி செட் பண்ணலாம். 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.